ஹலோ மக்களே, ரொம்ப நாட்களுக்கு அப்புறமாக பிக் பாஸ் அவர்கள் எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் வச்சு செய்யின்னு வந்து செஞ்சு விட்ருக்காப்புல. சொல்லப்போனால் எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுங்க இந்த செலிப்ரேஷன் வீக் அப்படின்னு சொல்லி எல்லோரும் உள்ளே வந்திருக்காங்கல்ல. ஸோ இவங்களெல்லாம் வச்சு செஞ்சுருக்காரு. கடுமையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்திக்கிறாரு. கடுமையான ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காரு. ஏன் எதுக்காக அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக நம்மளுடைய வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள், அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ், அப்புறம் நம்மளுடைய பிரவீன் காந்தி, ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட் சைடு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த க்யூரியாசிட்டியில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு பட வாய்ப்புகள் இப்படிலாம் வந்து கிடச்சிருக்கு, நான் இவங்ககிட்டலாம் வந்து பேசினேன், இந்த மாதிரிலாம் வந்து நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மெலன் ஸ்டார்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனப்பாக சில விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம வியானா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து சாண்ட்ரா அவர்களை டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வந்து சொல்லிக்கிட்டே வந்திருந்தாங்க. ஸோ இதனால் பிக் பாஸ் அவர்கள் வந்து என்ன மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாரு பார்த்திங்கன்னா இன்றைக்கி, அதுவும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து என்னாச்சு அப்படின்னா அதுலேயும் வியானா அவர்களும் திவாகர் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து வச்சுக்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த ரெட் கார்டை பற்றி தான், ஓகேங்களா. ஸோ அதை பற்றி வந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி வியானா அவர்களும் வினோத் அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறாங்க. நம்ம பிரவீன் ராஜ் வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் பார்வதியை பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காரு. எதுவும் இல்லை, எல்லாம் அந்தந்த வார்த்தைகள் மட்டும்தான், பேர் மட்டும்தான் உபயோகிக்கிறாங்க. எதுவும் இந்த ரெட் கார்டை பற்றியோ இல்லை மற்ற விஷயத்தை பற்றியோ பெருசாக வந்து பேசலை, ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பிக் பாஸ் அவர்கள் கண்காணிச்சுட்டே வந்திருக்காப்புல. காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வார்னிங் வந்து கொடுத்தாங்க அந்த திவாகருக்கு. இதுக்கப்புறமும் நீங்கள் இதே மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தூக்கி வெளியே போட்டுருவேன். அதாவது நீங்கள் வந்தது மட்டும் தான் தெரியும், போனது மட்டும் தான் தெரியும், சன்ட்ரா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாது, எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி வெளியே எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார், மிரட்டியிருந்தார் சொல்லப்போனால். அந்த மாதிரி ஒரு 4 தடவை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போது மொத்த பேரையும் வச்சு, அதுவும் லிவிங் ஏரியாவில் வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் எனக்கு ஒரு பந்தம் வந்து இருக்குது. இந்த 13 நாட்கள் தான் இன்னும் இருக்குது. 13 நாட்களில் நான் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக உங்களை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நானும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ஹாப்பினஸை வந்து ரொம்ப டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ ஒழுங்காக வந்து எந்த அவுட் சைடு இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் கரெக்டாக வந்து சொல்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து வச்சுக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுங்கிட்ட எந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்களும் வந்து கேட்கக்கூடாது, ஃபைனலிஸ்ட்டுங்க. அதே மாதிரி ஃபைனலிஸ்ட்டுங்க அவங்க எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுங்களாம் ஏதாவது வந்து சொல்ல வராங்க அவுட் சைடு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்படின்னாலையும் நீங்கள் வந்து அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காப்புல. ஸோ 4வது தடவை நான் வந்து இது மாதிரி எச்சரிக்கை வந்து கொடுத்துட்டேன், இதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் எல்லாருமே ஒரு மாதிரி ஆடி போயிட்டாங்க, ஓகேவா. ஆனால் வெளியிலேருந்து போனவங்களுக்கு வேறு என்ன கண்டென்ட் பேசுகிற மாதிரி வந்து இருக்கும். சும்மா ஃபன் பண்ணிவிட்டு எதுவுமே பெருசாக வந்து இல்லை. சும்மா அதாவது லைவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறிச்சோடி தான் வந்து இருக்குது, ஒன்றுமே இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ பிக் பாஸ் அவர்கள் கொடுத்த கடுமையான எச்சரிக்கை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை சந்தினா, until then bye from உதய். நன்றி, வணக்கம்.